2026 பாஜகவுடன் கூட்டணி என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு இன்றும் இல்லை நாளையும் இல்லை. தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக நிறுவனருமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளையொட்டி நலத்திட்ட வழங்கல் நிகழ்ச்சி மற்றும் பொதுக்கூட்டமானது திருவள்ளூர் மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் முன்னாள் அமைச்சர் PV ரமணா தலைமையிலும் அதிமுக எம்ஜிஆர் மன்ற நிர்வாகி எழிலரசன் ஏற்பாட்டில் திருவள்ளூர் ரயில்வே நிலையம் அருகில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அதற்கு 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு நல்ல வாய்ப்பு. நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இந்த விடியா திமுக அரசை, மக்கள் விரோத அரசை 2026 வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும், இறைத்தேர்தலுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்கள் பாதம் பணிந்து பணியோடு கேட்டுக்கொண்டு பாஜகவோட அதிமுக கூட்டணி வைக்குமான ஏற்கனவே பொதுச் செயலாளர் பொறுத்தவரை தெளிவான அந்த கட்சியினுடைய முடிவை வந்து இதே புரட்சி தலைவர் மாளிகையில தலைமை கழகத்துல அறிவிச்சாச்சு. அந்த நிலைப்பாடுதான் நான் சொல்ல முடியும். நீங்க இப்ப சொன்னு போடாதீங்க. அந்த நிலைப்பாடு என்ன நிலைப்பாடு? நேற்றும் இன்று இல்லை, நாளையும் இல்லை. நாளையெல்லாம் 2026 இல்லை. எத்தனை தடவை இதை சொல்வது உங்களுக்கு? அந்த மாதிரி பார்த்தா சாதிய வன்கொடுமைகள் இன்னைக்கு வளர்ந்தூக்குதான். இன்னைக்கு முழுக்க 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 அரசுதான் இதுக்கு முழு காரணம். நாடு எக்கேடு கேட்டு போனா என்ன, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. எவன் அடிச்சு செத்தா என்ன, ஜாதிய வன்கொடுமை தலை தூக்கலாம்னா, நமக்கு கமிஷன் கரப்ஷன் இதான அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கும்பகர்ண அரசாங்கம், இன்னைக்கு கும்பகர்ண முதலமைச்சர் தான் இன்னைக்கு நாட்டை ஆண்டுட்டு இருக்குதான். இன்னைக்கு வேதனைகளும் வேதனை. அரசாங்கத்துல இருக்க உயர்ந்த பதவியில நான் நினைச்சதெல்லாம் சட்டம் சொல்லக்கூடாது. அத மக்கள் கருத்தறிந்து மக்கள் எதிர்க்கிறதா விட்டுற வேண்டியதானே ஒண்ணு. ரெண்டாவது, அவரை பொறுத்தவரை தாவேக்காவுடைய தலைவர் அவர் போய் பார்த்திருக்காரு. அது ஒரு நல்ல விஷயம் தான். அதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டியது இந்த ஆளும் வந்து ஸ்டாலின் மண்டல அரசாங்கம் தான் பதில் சொல்லணும். நாங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது தலைவர் காலத்துல சரி, அம்மா காலத்துல சரி, எடப்பாடி காலத்துல சரி, பொதுவாகவே மக்களுடைய எண்ணத்திற்கு மாறாக, அதாவது மக்களுடைய விருப்பத்துக்கு மாறாக எந்த திட்டமும் கூடாது என்பது எங்க நிலைப்பாடு. ஒரு சந்தேகம் என்னன்னா, அப்போ இவங்க உடந்தையா வந்து ஆளுநரும் அரசு வந்து உடந்தையா இருந்துட்டு இந்த பிரச்சனை வந்து அன்னைக்கு வெளியில வராம இது மட்டுமே பேசுவாங்கன்ற மாதிரி நடத்தப்பட்டதா எனக்கு தெரியாது. யாமரியும் பராபரமே, யாமரியின் பராபரமேன்ற மாதிரி நடத்தப்பட்டதா தெரியாது. ஆனா நாட்டுல எப்படிப்பட்ட பிரச்சனை, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் அது வன்கொடுமைக்கு ஆளான விஷயம். ஏன்னா அது குறித்து அன்னைக்கு எதிர்கட்சியா, பிரதான எதிர்கட்சியா இருக்க நாங்க போய் அன்னைக்கு போகும்போது அந்த செய்தி வராம இருக்கிறதுக்கு காட்சிகள் வந்து அன்னைக்கு வந்து ஊடகங்கள்ல வருதுன்னா, அப்ப வந்து அதை வந்து எங்க செய்தி இருட்டடிப்பு செய்வதற்காக நடத்தப்பட்ட நாடகமா அப்படின்ற ஒரு சந்தேகமும் மக்கள் மனசுல இருக்கு. இப்ப நீங்க சொல்றத பார்த்தா ஆளுநர் இன்னைக்கு வந்து சர்டிபிகேட் கொடுத்த பார்த்தா அந்த சந்தேகத்தை ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதனால இது யாமரியன் போற அரண்டவங்க கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேய், புரியுதுங்களா? அதனால அவருக்கு ஒரு போபியா, அதுக்கு போபியா, ஒவ்வொருத்தரும் ஒரு போபியா இருக்கு இல்லையா? அது மாதிரி ஸ்டாலினுக்கு ஒரு போபியா. கூட்டமா நம்ம தான் திட்டுவாங்க, ஊர்வலமா நம்ம தான் திட்டுவாங்க, ஆர்ப்பாட்டமா நம்ம தான் திட்டுவாங்க, கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்காத, போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்காத, ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுக்காத. அது அவருக்கு ஒரு போபியா. அது அந்த போபியாவை வந்து டாக்டர் தான் மக்கள் தான் குணப்படுத்துறோம். மக்கள் எப்படி குணப்படுத்துவாங்க? அவர் வீட்டுக்கு அமிச்சா அந்த போபியா சரியாயிடும். நாட்டுக்கு நாங்க வரும்போது சரியாயிடும் அந்த போபியா. முதல்வர் ரோட் ஷோ பண்ணிருக்காரு. ஏற்கனவே இது வந்து அது ஷூட்டிங், இது போட்டோ ஷூட் அரசாங்கம் தானே இது. அதுல என்ன பெரிய அளவுக்கு இது. அதனால இருக்கு நாட்டுல பிரச்சனை. இப்ப வந்து ரோட் ஷோ அவசியமா? இந்த நீரோ மன்னனுக்கு நான் கேக்குறேன், இந்த நீரோ மன்னனுக்கு இந்த ரோட் ஷோ அவசியமா? இது போடுங்க. ஓகே.